திருமாவளவனும் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து முன்னிறுத்தினார்கள். ஆனால் முன்னிறுத்திய பின்பு அந்த கட்சிக்கும் தலைமைக்கும் அவர் விசுவாசமாக இருந்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு கட்சியிலே நாம் இணைகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவரை ஏற்றுக்கொண்டு அந்த தலைவர் பின்னால் நின்றால் அடுத்ததாக அவர் பொதுவெளியில் பேசுகின்ற கருத்துக்கள் தலைவருடைய கருத்துக்களாகத்தான் மட்டும் இருக்க வேண்டும். இன்று நான் அதிமுகவில் மூத்த உறுப்பினராக இருந்தாலும் கூட எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை ஒட்டித்தான் நான் பேச வேண்டும். அதுதான் கட்சியினுடைய மரபு. ஆனால் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு கட்சியில் கூட்டணியை இருந்து வெற்றி பெற்று அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்திய கொடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அந்த சூழலில் இவர் தேவையில்லாமல் கருத்தை சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஆனால் திரு திருமாவளவன் அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர், நல்ல சிந்தனையாளர், சமூகத்திற்கும் மக்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டவர். அதன் அடிப்படையிலே அவரை ஒதுக்கி வைத்து விட்டார்.